மிகவும் கொடிய விஷமுடைய ஒரு பாம்பு தான் கண்ணாடி விரியன். இதனுடைய வாழ்வியலை முழுக்க முழுக்க வேறு ஒரு கோணத்திலிருந்து வித்தியாசமான ஒரு முறையில் இன்றைக்கி பல சுவாரஸ்யங்களோட பார்த்துடலாம். இந்த காணொளி முடியும் பொழுது இது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய காணொளியாக தான் இருக்கும். பார்க்கலாம். கண்ணாடி விரியனுடைய வாழ்வியலை ஒரு கண்ணாடி விரியனே சொல்கிற மாதிரி இதனுடைய வாழ்வியலை குட்டியிலேருந்து பார்க்கலாம். நான் மட்டும் இல்லை, என் கூட 20லேருந்து 40 குட்டிகள் வரைக்குமேவும் என்னுடைய தாயின் வயிற்றிலிருந்து குட்டிகளாக வெளிவந்தோம். எங்களுக்கு வெளிவந்தோடனே நாங்கள் 15 சென்டிமீட்டர்லேருந்து 25 சென்டிமீட்டர் அளவுக்கு கூட இருப்போம். வெளிவந்ததும் முழுவதுமாக தன்னிச்சு செயல்படக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருந்தோம். எங்களுக்கு தாயின் அரவணைப்போ வேறு எந்த ஒரு பாதுகாப்பும் கிடையாது. நாங்களாக ஒவ்வொரு இடமா பிரிஞ்சு போய் தனிமையில் எங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தோம். ஆனால் எங்களுடைய பாதுகாப்பிற்கு நாங்கள் பிறந்தோன்னே ஒரு நச்சுத்தன்மையுடன் தான் பிறந்தோம். இந்த ஒரு பாதுகாப்பை வச்சுக்கிட்டு நாங்கள் எங்களுடைய வேட்டையை ஆரம்பித்தோம். முதல்ல சின்ன சின்ன பூச்சிகள், அப்புறம் சின்ன சின்ன பள்ளிகள், இது எல்லாத்தையும் தான் வேட்டையாட ஆரம்பித்தோம். ஏன்னா இது மட்டும்தான் எங்களுடைய வாய்க்கு தகுந்த மாதிரி சின்ன சின்னதாக இருந்தது. இதனை வேட்டையாடி நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம். எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே இருந்தது. என்ன அப்படின்னா, நாங்கள் இவர்கள் எல்லாத்தையும் வேட்டையாடினாலும் சரி, எங்களை வேட்டையாட பல உயிர்கள் இருக்காங்க. முதல்ல முக்கியமாக பாம்பு இனங்களில் ராஜநாகம், கட்டுவரியன், இன்னும் சில பாம்புகள் எங்களை வேட்டையாடக்கூடும். அது மட்டும் இல்லாமல் பறவைகள், கழுகுகள், பருந்துகள், செண்பக பறவை கூட எங்களை வேட்டையாடிட்டு போயிடும். அதுவும் இல்லை, பாலூட்டிகளான கீரிப்பிள்ளைகள், இல்லை பூனைகள், மனிதர்கள்கிட்ட இருந்து கூட எங்களுக்கு பல ஆபத்து இருக்க தான் செய்யுது. இதையெல்லாம் தாண்டி வாழ்ந்தாலுமேவும் நாங்கள் உணவு பற்றாக்குறையினாலோ இல்லை நோய் தொற்றுனாலோ இப்படியும் நாங்கள் இறந்து போகக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருந்துச்சு. இதையெல்லாம் நாங்கள் எதிரிகள்கிட்ட இருந்து ஓரளவு தப்பிக்கிறதுக்காக இரவு நேர வேட்டையாடிகளாக இருந்தோம். முழு நேர இரவு நேர வேட்டையாடிகள்னு சொல்லிட முடியாது. நாங்கள் அதிகாலை நேரத்துலையும் வேட்டையாடுவோம், அதே மாதிரி மாலை பொழுதுகள்லையும் வேட்டையாடுவோம். பகல் நேரம் முழுவதும் ஏதாவது ஒரு இடுக்குகளில் நாங்கள் ஓய்வெடுப்போம், இரவு நேரம் வேட்டையாடுவோம். இதுதான் எங்களுடைய வாழ்க்கையாக இருந்துச்சு. நான் வளர வளர என்னுடைய வேட்டையாடும் உணவின் அளவுமேவும் கொஞ்சம் பெரியதாச்சு. அதாவது நான் வளர வளர என்னுடைய வாய்க்கு தகுந்த மாதிரி எலிகள், தவளைகள், இன்னும் சில பறவைகளை கூட நான் வேட்டையாட ஆரம்பித்தேன். உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், அதாவது நான் மிகவும் நச்சுள்ள ஒரு பாம்பு. நான் ஒரு இரையை கடிச்சிட்டு அதை மயக்கமடை செஞ்சுட்டு அப்புறமா அதை நான் விழுங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி நான் விழுங்கும் பொழுது அந்த இரைக்குள்ளே என்னுடைய விஷம் செலுத்தப்பட்டிருக்கும். அந்த விஷத்தினால் நான் விழுங்கிய பின்னாடி எனக்கு பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வரலாம். ஆனால் அந்த விஷம் எனக்கு ஒன்றுமே பண்ணாது. ஏன் அப்படின்னா, முதல்ல எங்களுடைய விஷம் ஆனது இரத்தத்தின் கலக்கும் பொழுது மட்டும்தான் அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். இப்போது இந்த விஷமானது நேரடியாக என்னுடைய வயிற்றுக்குள்ளே போகுது. அங்கே அமினோ அமிலங்களால் அந்த விஷமானது புரத வகை விஷம்தான். அமினோ அமிலங்களால் அது செரிக்கப்பட்டுரும். அதனால் நாங்கள் விழுங்கக்கூடிய அந்த இரையானது விஷத்தால் செலுத்தப்பட்டிருந்தாலும் எங்களுக்கு ஒன்றுமே பண்ணுறது கிடையாது. நாங்கள் இந்த எதிரிகள் எல்லாத்தையும் தாண்டி வந்தாலுமேவும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஆச்சு. நாங்கள் பல பேர் கிட்டத்தட்ட 20லேருந்து 40 குட்டிகளாக பிறந்தோம். ஆனால் இப்போ இருக்கிறதோ கிட்டத்தட்ட 3-4 குட்டிகள் மட்டும்தான். இப்போ பெரிய அளவில் வளர்ந்து பாலியல் முதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. 2 வருஷத்துலேருந்து 3 வருஷத்தில் இந்த நிலையை அடைவோம். இப்போது எனக்கு ஒரு சில வாசனைகள்லாம் தெரிய ஆரம்பிக்குது. நாங்கள் வாசனையை உணர்வது அப்படிங்கிறதே நாக்குக நீட்டி நாக்கின் மூலமாக தான் வாசனையை உணர ஆரம்பித்தோம். இப்போது எனக்கு ஒரு வாசனை தெரியுது, அதாவது ஏதோ ஒரு பெண் பாம்பு இனப்பெருக்கத்திற்கு தயாராக இருக்கிறது அப்படின்ற அந்த வாசனையை நான் நுகர ஆரம்பித்தேன். இனப்பெருக்கத்துக்கு தயாரான பெண் பாம்புகள் எல்லாமேவும் தன்னுடைய ஒரு வாசனையை வெளிப்படுத்தும். அந்த வாசனையை உணர்ந்து ஆண் பாம்புகள் எல்லாத்துக்குமே அங்கே வருவாங்க அந்த பெண் பாம்பை தேடி. இதே ஒரு நிலை தான் இப்போயும் நடக்கப்படுது. அதாவது பெண் பாம்பை இனப்பெருக்கத்துக்கு தயாராக இருக்காங்க, நாங்களும் பாலியல் முதிர்ச்சி அடைஞ்சிட்டோம். அதனால் இனப்பெருக்கத்துக்கு அந்த பெண் பாம்பை தேடி போகிறோம். நான் மட்டும் அங்கே போய் பார்த்தா நான் மட்டும் இல்லை, என்னை சுற்றி இன்னும் நிறைய ஆண் பாம்புகள் இருந்தது. இது வழக்கம்தான். ஏன்னா பெண் பாம்புகள் வாசனை வெளியிடுவதும் பல பாம்புகள் அதனுடைய இனப்பெருக்கம் செய்ய முற்படுறதும் அப்படின்றது சாதாரண ஒரு விஷயந்தான்.
இங்கேயும் அதான் நடக்குது. ஆனால் இப்போது இதில் பலமான ஆண் மட்டுமே அந்த பெண் பாம்புடன் இணைய முடியும். இந்த நேரத்தில் தான் நான் என்னுடைய பலத்தை காட்ட வேண்டியது இருக்குது. அதாவது இங்கே நாங்கள் பாம்புகள், ஆண் பாம்புகள்லாம் சண்டை போட்டுப்போம். ஆனால் கடிச்சு வச்சோ உயிர் சேதத்தை ஏற்படுத்தியோ சண்டை போட்டுக்க மாட்டோம். ஆனால் ஒருத்தர் மீது ஒருத்தர் அழுத்தி தான் பலமானவன் என்பதை நிரூபிப்பதற்காக இந்த ஒரு சண்டை நடக்கும். இதில் ஜெயிக்கிறவங்க மட்டும்தான் இந்த பெண் பாம்புடன் இணை சேர்வார்கள். சரி, அப்படி ஜெயிச்சு ஒருத்தவங்க இணை சேர்ந்துட்டாங்க அப்படின்னா இந்த பெண் பாம்பு கிட்டத்தட்ட 6 மாதம் வரைக்குமேவும் தனக்குள்ள முட்டைகளை வச்சுக்கும். 6 மாதம் கழித்து தான் அது முட்டைகள்லேருந்து குட்டிகள் வெளிவரும். இது எப்படின்னா, பாம்புகள் எங்களுடைய இனங்கள் எல்லாமே குட்டி தான் போடுறாங்க. ஆனால் பாலூட்டிகளின் குட்டிகளினுடைய வாழ்க்கை நிலை வேறு, இந்த பாம்புகளின் குட்டி போடுற இந்த வாழ்க்கை நிலை வேறு. அதாவது இதை புரிகிற மாதிரி சொல்லணும்னா, பாலூட்டிகள் அவங்க வயிற்றுக்குள்ளே, அவங்க அம்மாவோடைய வயிற்றுக்குள்ளே இருக்கும் பொழுது சத்துக்களை நேரடியாக தாயிடம் இருந்து எடுத்துப்பாங்க. ஆனால் எங்கள் குட்டி பாம்புகள் எல்லாருமே தாயின் வயிற்றுக்குள்ளே இருக்கும் பொழுது முட்டைகளாக தான் இருப்போம். ஆனால் ஓடுகளற்ற முட்டைகளாக இருப்போம். ஓடாக இருந்துச்சுன்னா உடஞ்சி போயிடும். அதனால் ஓடுகளற்ற எம்ப்ரான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது நெகிழ்வுத்தன்மையுடைய ஒரு அமைப்பில் இருக்கும். இதுக்குள்ளே தான் மஞ்சள் கரு இருக்கும். அதுக்குள்ளே தான் எம்பிரியோ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த உயிரூட்டப்பட்ட நாங்கள் இருப்போம். இந்த நிலையில் இருக்கும் பொழுது இந்த மஞ்சள் கருவை தான் நாங்கள் உணவாக எடுத்துக்கிட்டு வளர ஆரம்பிப்போம். நேரடியாக தாய்கிட்ட இருந்து சத்துக்களை எடுத்துக்கிறது கிடையாது. பாலூட்டிகளுக்கும் இந்த மாதிரி ஊர்வன குட்டிகளுக்கும் இதுதான் வித்தியாசம். ஒரு பெண் பாம்பானது கர்ப்பம் தரித்ததுலேருந்து அவர்களுடைய செயல்முறை அப்படிங்கிறது கொஞ்சம் குறைய தொடங்கும். அதாவது ரொம்ப அதிக அளவு அசைவின்றி ஒரு இடத்துல ஓய்வு எடுப்பாங்க அதிக நேரம். அது மட்டும் இல்லாமல் குறைவான உணவு தான் எடுத்துப்பாங்க. இப்படியெல்லாம் இருந்து தான் 6 மாதம் வரைக்கும் கர்ப்பம் தரித்து குட்டிகளை வெளியிடுவாங்க. அந்த குட்டிகள் கிட்டத்தட்ட 20லேருந்து 40 குட்டிகள் வரைக்குமே இருக்கும். அது மாதிரி தான் நானும் வந்தேன். இதில் குறிப்பாக நாங்கள் இருக்கக்கூடிய இடத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நாங்கள் வயல்வெளிகள்லையோ இல்லை சமவெளிகள்லையோ இல்லை புதர்கள் இருக்கக்கூடிய இந்த மாதிரி மனிதர்களை சார்ந்து ஒட்டியுள்ள பகுதிகளில் தான் அதிக அளவு இருந்தோம். இதற்கு காரணமும் இருந்துச்சு. ஏன்னா இங்கே தான் எங்களுக்கு அதிகமான உணவுகள் கிடச்சிது. அதனால தான் இந்த மாதிரி இடங்களை நாங்கள் தேர்வு பண்ணி இருந்தோம். நான் இருக்கிற இடத்துல எனக்கு அதிக அளவு உணவு இல்லை. அதனால் நான் கொஞ்சமாக மனிதர்கள் ஒட்டியுள்ள அந்த வயல்வெளி பகுதிகளுக்கு போக வேண்டியது இருந்துச்சு. அதனால் அங்கே போனேன். அங்கே நிறையவே எலிகள் கிடைக்க ஆரம்பித்தது. அங்கேவே சில காலம் வசிக்க ஆரம்பித்தேன். அப்போது ஒரு எலியை வேட்டையாடும் பொழுது நான் ஒரு மனிதர் கண்ணில் அகப்பட்டேன். உடனே அந்த மனிதர் கூச்சலிட்டு இன்னும் 4-5 பேரை வர வச்சுட்டாங்க. அப்போது நான் அங்கேருந்து தப்பிச்சு போகிறதுக்காக முயற்சி பண்ணேன். ஆனால் நான் ஒரு இடுக்கான பகுதியெல்லாம் மாட்டிக்கிட்டேன். என்னை சுற்றியும் சுவர்கள் அந்த மாதிரிலாம் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு பக்கம் மனிதர்கள் இருந்தாங்க. அதனால் என்னால் எந்த பக்கமுமே போக முடியல. இது ஒரு இக்கட்டான நிலை. இந்த இடத்துல நான் மனிதர்களை என்னன்னு பார்த்து தான் ஆகணும். இந்த தருணம் தான் நான் இன்றைக்கி மரணம் அடைகிறேன்னா இல்லை மனிதர்களை தாக்கி விட்டு தப்பி செல்கிறேன்னா அப்படின்றத என்னுடைய முழு பலத்தை நிரூபிக்க வேண்டிய நேரம் இது. என்னுடைய பலத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா? எனக்கு சிரிப்பு தான் வருது இந்த மனிதர்களை பார்த்து. ஏன்னா என்னுடைய பலமானது இந்த இந்தியாவில் கிட்டத்தட்ட 4 வகை பாம்புகள்னால தான் உயிரிழப்பு அதிக அளவு ஏற்படுது. நாங்கள் 4 பேர். எங்களுக்கு பயம்னா என்னென்ன தெரியாது. நாகப்பாம்பு, கட்டு வரியன், கண்ணாடி விரியன் எனும் நான், என் தம்பி சுருட்டை விரியன். நாங்கள் 4 பேரும் தான் இந்தியாவில் அதிக மரணங்களுக்கு காரணம். அதிலும் முக்கியமாக நான் மட்டும்தான் அதிக அளவு மரணத்திற்கு காரணமாக இருக்கேன். இப்போ நாகப்பாம்பு, கட்டுவரியன் இவங்க 2 பேரையும் எடுத்துக்கிட்டால் அவங்க குடும்பன்றது வேறு, அவங்களுடைய விஷன்றது வேறு. நியூரோடாக்சின் விஷத்தை வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய பற்கள் அமைப்பு வேறு விதமாக இருக்கும். நானும் என் தம்பி சுருட்டை விரியனும் வேறு குடும்பம். நாங்கள் வைப்பர் குடும்பத்தை சார்ந்தவர்கள். எங்களுடைய விஷம் ஹீமோடாக்சின் விஷம். எங்களுடைய பற்களின் அமைப்பு வேறு விதமாக இருக்கும். சரி, இப்போது ஏதாவது ஒரு மனிதர்கள் வந்துட்டாங்க அப்படின்னா அவர்களுக்கு நாங்கள் எச்சரிக்கை கொடுப்போம். ஒருவித ஒளி எழுப்பி அந்த ஒளியானது கிட்டத்தட்ட எதிரிகளை எல்லாத்தையுமே பயமுறுத்தக்கூடிய வகையில் இருக்கும். அதிக அளவு சத்தமாக. அதையும் மீறி எங்களை ஏதாவது ஒரு மனிதன் தொட வந்தானோ, ஏதோ ஒரு மிதிக்க வந்துட்டாங்களோ யோசிக்கவே மாட்டோம், கடித்து வச்சுருவேன். அது மட்டும் இல்லாமல் நான் கடிக்கக்கூடிய வேகம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வேகம்
நாகப்பாம்புனாலேயோ இல்லை கட்டுவிரையினாலேயோ எங்களுடைய வேகத்துக்கு அவர்களால் ஈடு கொடுக்கவே முடியாது. நானும் சுருட்டை விரியனும் அவ்வளவு வேகமாக கடிக்கக்கூடியவர்கள். அதுலேயும் இந்த 4 பாம்புகள்லேயே மிகவும் துல்லியமாக கடிக்கக்கூடியவன் நான் தான். இந்த வேகத்துலேயும் இந்த துல்லியத்துடனும் அதுவும் நாங்கள் படுத்துட்டு தான் இருப்போம் எச்சரிக்கை செஞ்சுட்டு. ஆனால் நாங்கள் கடிக்க முற்படும் பொழுது கிட்டத்தட்ட 4-5 அடிகள் நான் முன்னோக்கி வந்து கடிக்க முயற்சி செய்வேன். அதனால் மனிதர்கள் எளிதாகவே என்கிட்ட கடிபட்டுருவாங்க. நான் ஒரு மனிதனை கடித்து வச்சுட்டேன் அப்படின்னா கிட்டத்தட்ட 100 மில்லிகிராம்லேருந்து 200 மில்லிகிராம் அளவுக்கு விஷத்தை செலுத்தக்கூடியவன். அது மட்டும் இல்லாமல் ஹியூமோடாக்சின் விஷம். இந்த விஷம் வந்து அவர்களுக்குள்ளே என்ன பண்ணும் அப்படின்னா, முதல்ல இரத்தத்தினுடைய உறைதல் தன்மையை பாதிக்கும் அதிக அளவு. அது மட்டும் இல்லாமல் சிறுநீரக செயலிழப்பு ஏற்படும். மூளைகளில் இரத்த கசிவை கூட உண்டாக்கலாம். அதிக அளவு வலியும் வீக்கத்தை கூட கொடுக்கும். இந்த மாதிரி பல காரணங்களால் நான் கடிச்சோடனே மனிதர்களுக்கு தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் உடனேவும் அவர்களுக்கு சரியான நேரத்தில் மருத்துவ உதவி இல்லாட்டி மரணம் ஏற்படும். இதனால தான் எங்களுடைய இனங்கள் அதிக மனித இறப்புகளுக்கு காரணமாக இருக்குது. சரி, இன்றைக்கி நான் தப்பு செய்தான் ஆகணும், எனக்கு வேறு வழி இல்லை. மனிதர்களுக்கு எச்சரிக்கை கொடுப்போம். என்னை சூழ்ந்துள்ள மனிதர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்க ஆரம்பித்தேன். இந்த ஒளியானது அதிக அளவு நான் ஏற்படுத்தினேன். ஆனாலும் மனிதர்கள் முழுவதுமாக பயந்தாங்க அப்படியா அப்படின்னு கேட்டால் எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருந்தது. ஏன் அப்படின்னா எந்த ஒரு மனிதரும் பின்வாங்கின மாதிரி எனக்கு தெரியலை. ஆனாலும் என் மீது குச்சிகள் பட தான் செஞ்சது. எனக்கு அதிகளவு கோபமும் ஏற்பட ஆரம்பித்தது. இப்போது நான் மனிதர்களை தாக்கினா மட்டும்தான் தப்பிக்க முடியும். எனக்கு வேறு வழியே கிடையாது. மனிதர்களை தாக்க ஆரம்பித்தேன். ஆனால் என்னை சுற்றி இருந்த மனுஷங்களை எல்லாத்தையும் தாக்க முயற்சி பண்ணாலும் எந்த ஒரு மனுஷன் மீதும் என்னுடைய தாக்கமானது படவே இல்லை. எல்லாருமே எளிமையாகவே விலகிக்கிட்டாங்க. எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பயம் வர ஆரம்பித்தது. ஏன் அப்படின்னா எனக்கு இத்தனை நாள் மீது என் மீது, என் வேகத்தின் மீது, என் விஷத்தின் மீது அதிகளவு நம்பிக்கை இருந்தது. ஆனால் இப்பொழுது அது குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இந்த மனிதர்களை என்னால் ஒன்றுமே பண்ண முடியலை. என்னுடைய நம்பிக்கையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்தது. அந்த கணத்தில் தான் ஒரு குச்சி என் மீது பட்டது. அந்த நேரத்தில் என்னுடைய கண்கள் எல்லாமே இருட்ட ஆரம்பித்தது. நான் முழுவதுமாக அந்த சூன்யத்துக்குள்ளே போயிட்டேன். இதுதான் மரணமா? இப்படித்தான் மரணம் இருக்குமா? நான் மனிதர்களை பார்த்து ஒன்று கேட்கணும். உங்களுடைய ஆசைகள் எல்லாம் எப்படி இருக்கும்? பொருளாதார அடிப்படையில் பெரியவனாக இருக்கணும், இல்லையா உயர் பதவிகள் வகிக்கணும், அப்படி இல்லையே ஏதாவது கலைகளில் சிறந்து விளங்கணும். இப்படி உங்களுடைய இலக்குகள் இருக்கலாம். ஆனால் என்னை போன்ற உயிர்களுக்கெல்லாமே ஒரே இலக்கு தான் இருக்க முடியும், உயிரோடு இருக்கணும். இது மட்டும்தான் எங்களுடைய இலக்காகவே இருக்கும். கிட்டத்தட்ட 12 வருஷங்கள் கூட நான் வாழக்கூடியவன் தான். ஆனால் இப்போது என்னுடைய 2-3 வயசுலேயும் நான் இறந்து போருங்க. இல்லை ஏதோ வெளிச்சமாக தெரியுது. இங்கே ஒரு பெரிய வெளிச்சம் இருக்குது. யாரும் என்ன அதை நோக்கி தள்ளிவிடுறாங்க. நான் அதை விட்டு வெளியே வந்துட்டேன். நான் வெளிச்சத்தில் இருக்கேன். இல்லை, நான் இந்த உலகத்தில் தான் இருக்கேன். நான் உயிரோடு இருக்கேன். இந்த உலகத்தை விட்டு நான் போகலை, நான் இறக்கலை. ஏதோ ஒரு மனிதன் என்னை ஒரு துணியில், கருப்பு துணியில் கட்டி வந்துட்டு வேறு ஒரு இடத்துல விடுறான். நான் இந்த இடத்த விட்டு முதல்ல வேகமாக வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேகமாக வெளியே போய்கிட்டே இருந்தேன். இப்போது எனக்கு மனிதர்கள் மீது ஒன்று தோண ஆரம்பிக்குது. எல்லா மனிதர்களுமே உயிர்களை கொள்பவர்கள் அல்ல, உயிர்களை நேசிக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஆனால் மனிதர்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். எங்கள் வாழ்க்கையை புரிஞ்சுக்கங்க, ஆனால் தள்ளி நின்று